ஹாய், ஐம் சுதர்ஷன். மெட்ஃபிட்ஸில் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் கோச்சாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா மாடர்ன் லைஃப் ஸ்டைல் வர்சஸ் ஹியூமன் பாடி. ப்ரோ, நான் ஜிம் போகிறேன், சாப்பாடு கம்மியாக சாப்பிட்றேன், ஆனால் என் பெல்லி ஃபேட் மட்டும் போகவே மாட்டேங்குது. என்னவா இருக்கும்? நீங்கள் சாப்பிட்றீங்க, கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, பெல்லி ஃபேட் போகவே மாட்டேங்குது. உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்குன்னு நீங்கள் மேனேஜ் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறீங்க, அதுவும் ஒரு ஃபேக்டர். எவ்வளோ நேரம் தூங்குறீங்க, ஸ்லீப் பேட்டர்ன் கரெக்டாக 8 hours ஃபாலோ பண்ணுறீங்களா? ஓகே, அப்போது நம்ம பாடிக்கும் மாடர்ன் லைஃப்க்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது, என்ன ப்ராப்ளம் அதில்? அப்போது நம்ம பாடி வந்து இட்ஸ் கேப்பபிள் டு டூ எனிதிங். நம்ம எப்படி வேணாலும் மூவ் பண்ணலாம், ரோல் பண்ணலாம், க்ளவ் பண்ணலாம், என்ன மூமெண்ட்டில் வேணாலும் போகிற மாதிரி தான் ஹியூமன் பாடி டிசைன் பண்ணியிருக்கு. பட் இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் நம்ம வந்து ஒரே இடத்துல தான் உட்காந்துட்ருக்கோம், ஒரே இடத்துல நிற்கிறோம். நிறைய பேர் நிற்க கூட மாட்டுறாங்க. ஒரே பொசிஷனில் ஒரே போஸ்டரில் அப்படியே உட்காந்துருக்காங்க. அவங்க மூவ் கூட பண்ண மாட்டுறாங்க. நீங்கள் ஒரு 6 hours ஒரே ஸ்டெயிட்டில் 8 hours 6 hours அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா உங்களோட க்ளூட்ஸ் மசில்ஸ், உங்களோட ஆம்ஸ்ட்ரிங் எல்லாமே வீக் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடியை கொஞ்சமாவது வாக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஹெல்த்தியான மூமெண்ட்டில் இருக்கும். அப்போது இப்போ எப்படி சொல்கிறீங்கன்னா, நம்ம பாடி வந்து எல்லாத்துக்குமே டிசைன் ஆகிருக்கு, ஆனால் நம்ம வாழ்கிற லைஃப் ஸ்டைல் தான் வந்து அதுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கா? அப்படி தான் சொல்கிறீங்களா நீங்கள்? நம்ம பாடி வந்து எல்லா டைப் ஆஃப் மூமெண்ட்டும் பண்ண முடியும்னா அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டா தான் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும். சும்மா ஒரே ஒரு பொசிஷனை மட்டும் நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரே ஒரு குரூப் ஆஃப் மசில்ஸை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். மற்றது எல்லாமே ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆகும். எனக்கு நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது, என் வேலை வந்து மூமெண்ட் இல்லாத வேலையாக தான் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஒருத்தரால் வந்து ஃபாலோ பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் இப்போ இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைலே வந்து நம்ம லைஃப்க்கான இதையே மாற்றிடுது. நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, அவங்க வந்து ஃபீல்டு ஒர்க்காக இருக்கும். எங்கேயாவது அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனே அப்போ கம்மி. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோன்னாவே நிறையா ட்ராவல் பண்ணுவாங்க, நடப்பாங்க. ஃபிசிக்கலாக அவங்க மூவ் பண்ணுவாங்க, இல்லை சைக்கிள் ஓட்டுவாங்க. அவங்க டைம் எடுத்து பண்ணுவாங்க அந்த வேலையை. பட் இப்போது நம்ம மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் நம்ம எல்லாத்துக்குமே அவசரப்படுறோம். ஒரு சின்ன ஃபுட்டு வாங்கணுன்னா கூட ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கடைக்கு கூட நம்மளால் நடக்க முடியல. நம்ம உடனே எடுக்கிறோம், ஃபோனை எடுக்கிறோம், ஆர்டர் போடுறோம். அதுக்கு எவ்வளோ பேமெண்ட் ஆனாலும் நம்ம பே பண்ணிடுறோம். அது உனக்கு பே பண்ணுறத நம்ம பாடியை நம்ம வருத்திக்க மாட்டேங்கிறோம். நம்மளுக்கு சின்ன சின்ன ஒர்க்குமே மற்றவங்க பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை நம்மளே பண்ணிக்கலாம்ல. நம்மளே அதுக்கு டைம் எடுத்து ஒரு 10 minutes ஆகும், இல்லை ஒரு 20 minutes ஆகும். நம்ம நடந்து போய் வாங்கிட்டு வரலாம். அதுவே இப்போ எல்லாரும் பண்ணுறது இல்லை. சும்மா எல்லாருக்கும் அவைலபிலிட்டி கழிச்சிச்சு. ஃபோன் இருக்குது, ஷார்ட்கட்டு, உடனே ஃபோன் பண்ணுவாங்க, புக் பண்ணுவாங்க, ஃபுட்டு ஆர்டர் ஆகிடும். ஸோ அவங்க வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. பீப்புள் ஆர் மேக்கிங் ஈஸி, தே ஆர் மூவிங் டு கம்ஃபர்டபுள் ஜோன். ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயம் பண்ணிடணும், ஈஸியாக இருக்கணும், அது ஃபிசிக்கலி மூமெண்ட்டே இல்லாமல் இருக்கணும்னு இப்போ ஆசைப்படுறாங்க. பட் முன்னாடிலாம் அந்த ஆப்ஷனே கிடையாது. ஸோ அவங்க அப்படி தான் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணும்போது அவங்க ஹெல்த்தியாக இருந்தாங்க. அவங்க சாப்பிட்றதுமே சரி, உட்காந்து ஸ்குவாட் பொசிஷனில் உட்காந்து ஒரு சில பேர் சாப்பிடுவாங்க. அவங்க அதான் பண்ண மூமெண்ட்டே நிறையா இருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு உட்காடுறதே இப்போ கஷ்டமாக பார்க்குறாங்க. எல்லாரும் படுத்து தான் இருக்காங்க, ஃபுல்லாக ஃபோன் நோண்டிட்டு படுத்துட்டே தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன, ஃபுல்லாக பாடி ரெஸ்ட்டில் தானே இருக்குது. ஆனால் ப்ரோ, நான் இதெல்லாம் தாண்டி நான் மூவ்மெண்ட் பண்ண தானே ஜிம்முக்கு போகிறேன்னா, நான் டெய்லியும் 1 hour கன்சிஸ்டண்ட்டாக ஜிம்மில் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறல. பின்ன ஏன் எனக்கு இன்னும் எந்த சேஞ்சஸும் தெரியல. அதான் நீங்கள் சொல்கிறதுனா, அந்த 1 hour நான் வந்து டெடிக்கேட்டடாக ஒர்க் அவுட் பண்ணுறேன், அதெல்லாம் பண்ணுறேன். இட்ஸ் ஓகே, குட். பட் நீங்கள் வந்து இப்போ நிறைய பேரோட பெட்டராக தான் பண்ணுறீங்க, இட்ஸ் ஓகே. பட் இருந்தாலுமே ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 24 hours இருக்குது. அதில் நீங்கள் 8 hours தூங்கணும்னு நான் சொல்கிறேன். அப்போ தூங்குறதே வந்து கரெக்டாக கண்டினியூஸ் ஸ்லீப்பாக இருக்கணும். அதுலேயும் டீப் ஸ்லீப் இருக்கணும். இது ஒரு போர்ஷன். இப்போ அதை தவிர்த்து மிச்சம் இருக்கிற டைமில் நீங்கள் 1 hour தான் மூவ் பண்ணுறீங்க. அப்போ பார்த்துக்கோங்க, உங்கள் பாடி வந்து ஃபுல் பேக்டு எனர்ஜியாக இருக்கணும். நீங்கள் மூவ் பண்ணி எல்லா மூமெண்ட்ஸும் பண்ணணும். உங்களோட திங்ஸ், உங்களோட ஒர்க்கை வந்து நீங்களே பண்ணுற மாதிரி தான் உங்கள் பாடி டிசைன் பண்ணியிருக்கு. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒர்க்கு கமிட் பண்ணிவிட்டு அது உட்காந்தே பண்ணுறதுனால மிச்சம் 1 hour பண்ணுற ஒர்க் அவுட்டு உங்களுக்கு ரிமைனிங் ஃபுல்லாக ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. ஸோ மற்ற நேரத்துலையும் மூவ் பண்ணோம்ல. இப்போ நீங்கள் இதெல்லாமே சொல்கிறீங்க, பட் வந்து எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியலையே. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ நீங்கள் ஒரு 8 hours ஜாப் பார்க்குறீங்க, சீட்டிங் ஜாப், டெஸ்க்டாப் ஜாப் பார்க்குறீங்க, உட்காந்துட்டே இருக்கீங்க இல்லையா? உட்காந்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும்,
நீங்கள் ஒரே பொசிஷனில் உட்கார மாட்டீங்க, நேராக நிமிர்ந்து உட்கார மாட்டீங்க, சாஞ்சி உட்காருவீங்க, இப்படி உட்காருவீங்க. என்னைக்காவது உங்கள் பேக் பெயின் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். பேக் பெயின் ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அதே மாதிரி ரொம்ப நேரம் உட்கார்றதுனால வரலாம் இல்லையா? ஸோ வரும்போது உங்களுக்கு வலிக்குது, வலிக்கும் போதும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பெயின் கில்லர். யா எக்ஸாக்ட்லி, நிறைய பேர் அதான் பண்ணுறாங்க. பெயின் வருது, அதுக்கு ஏதாவது பெயின் கில்லர் எடுத்து அந்த அந்த ஒரு பிரச்சனையை அப்போவே சால்வ் பண்ணணுன்னு தான் பார்க்குறாங்க. அதோட ரூட் காஸ் என்ன, அது எதனால் வருது, அதெல்லாமே தேடி கண்டுபிடிச்சி யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு பெயின் வருது, அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு பெயின் போனால் போதும். இப்போ அந்த பெயின் அப்போ போயிடும். திரும்பி 1 மந்த் கழிச்சு நீங்கள் இல்லை 1 வீக் கழிச்சு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? திரும்பியும் அந்த பெயின் வரும், திரும்பி நீங்கள் மெடிசன் எடுப்பீங்க, அவ்வளோதான். இதே ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன்? ரூட் காஸ் கண்டுபிடிச்சி அதை போய் நீங்கள் க்ளீனாக சால்வ் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. லைக் இப்போ நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் ஒழுங்காக உட்கார மாட்டீங்க. உங்கள் பாஸ்டரை செக் பண்ணணும். அந்த பாஸ்டரை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மூமெண்ட்டில் எக்ஸசைஸ் பண்ணணும் அதெல்லாமே பண்ணணும். இப்போ நீங்கள் ஸ்லீப் பண்ணுறீங்க, ஒரு 6 hours இல்லை 8 hours ஸ்லீப் பண்ணுறீங்களா? தூங்கும் போது கரெக்டான பொசிஷனில் தூங்குறீங்களா? உங்கள் மேட்ரஸ் நல்லா கரெக்டான கம்ஃபர்ட் குஷனில் இருக்கா? அதெல்லாமே செக் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்மளுக்கு தெரியாது, நம்ம நைட் எப்படி வேணாலும் தூங்கலாம், அப்போ நம்ம பாடி எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா? அப்போது நம்மளுக்கு ஒரு சில டிஸ்கம்ஃபர்ட் இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம அதையுமே கரெக்ட் பண்ணி ப்ராப்பராக ஸ்லீப் பண்ணணும். ஆக்சுவலி ப்ரோ, இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசும்போது நிறைய விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு, நிறைய விஷயம் நான் கனெக்ட் பண்ணேன். பட் வந்து இன்கேஸ் நான் இந்த மாதிரி விஷயம் மறுபடியும் யார்ட்டா பேசணும்னா நான் எங்கே போவேன், யார்கிட்ட போய் பேசுவேன் இதை பற்றி? இதுக்கு தான் நாங்கள் மெட்ஃபிட்ஸ் நாங்கள் இருக்கோம். நீங்கள் எங்ககிட்ட வந்தீங்கன்னா கன்சல்டேஷன் வரும்போது உங்களை டாக்டர், ஃபிசியோதெரப்பி, நியூட்ரிஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கோச்சஸ் எல்லாருமே உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை வந்து நோட் பண்ணி டயக்னாஸ் பண்ணி அதுக்கேற்ற சொல்யூஷன்ஸை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். அதுதான் உங்களுக்கு ஷார்ட்கட் மாதிரி இருக்கும். கிளம்ஸியாக நிறைய விஷயம் இருக்கிறத உங்களுக்கு க்ளீனாக ஆக்கி கொடுப்போம். உங்களுக்கு எது வேணுமோ கரெக்டாக அதை மட்டும் டயக்னாஸ் பண்ணி ப்ராப்பராக உங்களுக்கு கொடுப்போம். கன்சல்டேஷன் எவ்வளோ ப்ரோ ஆகும் அங்கே? மெட்ஃபிட்ஸில் எப்போவுமே ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் ஃப்ரீ தான். நீங்கள் வெப்சைட் போயிட்டு புக் பண்ணிங்கன்னா வித்தின் 2 hours உங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸே கால் பண்ணுவாங்க. உங்கள் பாடி உங்களுக்காக ஒர்க் பண்ணுது, நீங்களும் கொஞ்சம் உங்கள் பாடிக்காக